ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம 3 அதிர்ஷ்டசாலி அண்ணன் தம்பிகளை பற்றி பார்க்கலாமா? ஒரு கிராமத்தில் ஒரு வயசானவர் இருந்தாராம். அவருக்கு 3 பசங்களாம். அந்த 3 பசங்களையும் அவர் சாகிற நேரத்தில் கூப்பிட்டு, உங்கள் 3 பேர்த்துக்கும் எனக்கு கை நிறையா கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் என்கிட்ட இருக்கிறது கொடுக்குறேன்னு முதல்ல இருக்க அண்ணனுக்கு ஒரு சேவலை கொடுத்தாராம். இந்த சேவல் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு சொன்னாராம். அடுத்து உள்ள பையனுக்கு அவரு கையில வச்சிருந்த கோடரியை கொடுத்தாராம். இதை வச்சு நீ சந்தோஷத்தை கண்டிப்பா அனுபவிப்ப அப்படின்னு சொன்னாராம். 3வது இருக்க குட்டி பையனுக்கு ஒரு பூனைக்குட்டியை கொடுத்துட்டு, இந்த பூனைக்குட்டி உனக்கு கண்டிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன நம்புங்க, ஆனா இதெல்லாம் எங்க நீங்க முதல்ல பாக்குறாங்களோ அந்த ஜனங்க கிட்ட தான் கொடுக்கணும். இது எந்த இடத்துல புழக்கத்துல இருக்கோ அந்த இடத்துல இதை நீங்க வச்சு எதுவும் செய்ய முடியாது. இது புதுமையா பார்க்கக்கூடிய மக்கள் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல போய் தான் நீங்க உங்களுக்கு கொடுத்த பொருளை வச்சு வாழணும்னு சொன்னாங்களாம். அப்பா இறந்ததுக்கு அப்புறமா முதல்ல இருக்கக்கூடிய அண்ணன் அந்த சேவலை எடுத்துக்கிட்டு ஊரா போனானா. ஆனா எல்லா ஊர்லயுமே இதை நான் பார்த்துருக்கேனே, இது எங்களுக்கு தெரியுமேன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அவன் ஒரு தனிமையான தீவுக்கு அந்த சேவலை எடுத்துட்டு போனானா. அந்த சேவலை இதுக்கு முன்ன அந்த தீவுல யாருமே பார்த்தது இல்லையா. எல்லாருமே அந்த சேவலை ரொம்பவுமே ஆச்சரியத்தோட பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே அவன் சொன்னான், இந்த சேவல் ராத்திரி பகல்னு 3 வேளையும் கத்தும். காலையில கத்தும்போது விடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், பகல் நேரங்களில் கத்தும்போது வானிலை மாறப்போகுதுன்னு அர்த்தம்னு சொன்னானா. அப்போ அங்க இருக்கவங்கெல்லாம், எங்களுக்கு இந்த சேவலை கொடுத்துருங்க, எங்களுக்கு டைம் எல்லாம் தெரியாது, இதை வச்சு நாங்க எப்படியாவது டைமுக்கு தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி அவனுக்கு நிறைய பொற்காசுகள் கொடுத்தாராம். அவனும் இதென்னடா இந்த சேவலுக்கு போய் இவ்வளோ பொற்காசுகள் கொடுக்குறாங்கன்னு ஆச்சரியப்பட்டாலும் அதையெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா வீடு தேடி வந்தானா. ஒரு சேவலுக்கு இவ்வளோ கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை. 2வது இருக்கக்கூடிய தம்பி அவன் கையில கொடுத்த கோடாரியை எடுத்துக்கிட்டு அவனும் நிறைய இடம் சுத்தி கடைசியா ஒரு தீவு கிட்ட போனானா. அந்த தீவுல இருக்கவங்க அந்த கோடாரியை பார்த்ததே இல்லையா. அந்த தீவுல கோதுமை தான் அறுவடை செய்வாங்களாம். தீவுல கோதுமை அறுவடை பண்றதுக்கு அவங்க இது வரைக்கும் பெரிய பெரிய பீரங்கியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கோடாரிங்கிற ஒரு ஆயுதம் இருக்கிறதே அந்த தீவுல இருக்க யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கும் பீரங்கி பயன்படுத்துறது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அந்த நேரத்துல இந்த பையன் கையில இருக்க கோடாரியை வச்சு ஈஸியா கோதுமையெல்லாம் அறுவடை பண்ணிட்டானா. அந்த தீவில் இருக்க எல்லாரும் அவனுக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்து, எங்களுக்கு இந்த கோடாரியை கொடுத்துட்டு போயிடு ப்ளீஸ்ன்னு சொன்னோடனே இவனும் வந்த வரைக்கும் லாபம்னு அத்தனோண்டு கோடாரியை கொடுத்துட்டு வந்துட்டானா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பூனைக்குட்டியை தூக்கிட்டு இவன் ஒரு பெரிய மாளிகைக்கு போனானாம். அந்த மாளிகையில ஏகப்பட்ட எலி தொல்லை இருந்துச்சான். பிளேகுங்கிற கொடிய வியாதியும் இருந்துச்சான். இந்த பூனையை வச்சு அவன் இந்த எலியெல்லாம் என்னால் விரட்ட முடியும்னு சொன்னானா. உடனடியே அந்த பூனை அங்கிருந்த எல்லா எலியும் கொண்டு தின்றுச்சான். உடனே அங்க இருக்க ராஜா, இந்த பெரிய விஷயத்த செஞ்ச உனக்கு நான் நிறைய பொண்ணும் பொருளும் அள்ளி தரேன்ட்டு கழுதைக்கு கூட பொன்னாலான மாலையை போட்டு ரொம்ப சந்தோஷமா வழி அனுப்பி வச்சானா. இந்த பையனும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பூனையை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டானா. 3 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு வந்த பணத்துல ஒன்னா ஒரு பெரிய வீடு வாங்கி ரொம்ப செல்வ செழிப்போடு சந்தோஷமா வாழ்ந்தாங்களா. குட்டீஸ், இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு ஒரு சின்ன பொருள் கிடைச்சாலும் அதை எங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்தினாதான் அதுக்கு மதிப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.